முதலமைச்சர் விஜய் அவர்கள் அந்த கர்நாடக மாநிலத்தில் உடுப்பியில் உள்ள அந்த மூகாம்பிகை கோயிலுக்கு போயிருந்தார். போயிட்டு வரும்போது அவர் செல்ஃபாக அவரே டிரைவ் பண்ணிட்டு இருந்தார். அப்போ எடுக்கப்பட்ட ஒரு வீடியோவில் ஒரு பக்கத்தில் கிளாஸில் வந்து மது இருந்துச்சு. அவர் மது அடிச்சுக்கிட்டு வண்டி ஓட்டினார். சீட்டு பெல்ட் போடாமல் வண்டி ஓட்டிருக்காரு அப்படின்னு நிறைய புரளிகளை கிளப்பி விட்டு போயிச்சிருக்காங்க. இதில் வந்து ஒரு ஃபோட்டோ ஒன்று ஷேர் ஆகிட்டு இருக்குங்க பாருங்க. மஞ்சள் கலரில் ஒரு டப்பாவில் வந்து ஒரு கிளாஸில் மது இருக்க பாருங்க அப்படிங்கிற மாதிரி பரப்பிக்கிட்டு இருக்காங்க ஒரு குறிப்பினர். அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கும். அதுக்கு பிறகு நம்மளாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த வெள்ளை அறிக்கை ஒன்று வரப்போகிறது. அந்த வெள்ளை அறிக்கையில் என்னென்ன நியூஸ் வரப்போகுது? திமுக இப்போதான் ஒரு மாசமா ஒப்பாரி வச்சு எழுதி இப்போதான் ஓஞ்சிருக்கிறாங்களே. நாளைக்கு காலையில் இன்னைக்கு சாயந்தரம் 5:30 மணிக்கு ஒரு குஜிலி மஸ் இருக்கு. நம்மளுடைய நிதித்துறை அமைச்சராக இருக்க மரிய வில்சன் அவர்கள் வந்து வெள்ளை அறிக்கையா 5:30 மணிக்கு வெளியிட போறார். அந்த சம்பவம் என்னென்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத பார்க்க வரோம். அதற்கு பிறகு அனைவரும் கோரிக்கை வைத்த விஜய் அவர்கள் வந்து பதவியேற்று 15வது நாளே இந்த விவசாய கட்டணம் தள்ளுபடி பண்ணார். அந்த தள்ளுபடியில சில பேருக்கு வந்து ஏற்புடையதாக இல்லை அப்படின்னு நிறைய விவசாயிகள் முன் வச்சிருந்தாங்க, விவசாய சங்கத்தினர் முன் வச்சிருந்தாங்க. இன்னைக்கு தலைவர் விஜய் அவர்கள் ஒரு முன்னெடுப்பாக 75,000 100% தள்ளுபடி செய்யப்படும், யார் யாருக்கெல்லாம் தள்ளுபடி செய்யப்படும் அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான்கள் ஏங் தாத்தா. நம்மளோட வீடியோக்களை பாருங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட மேன்மையான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. சரி, ஃபர்ஸ்ட் என்ன, அதாவது இந்த உடுப்பி கோயிலுக்கு போயிட்டு வரும்போது தலைவர் செல்ஃப் டிரைவ் பண்ணிட்டு இருந்தார். அப்போ வந்து ஒரு வீடியோ எடுக்கப்பட்டது. அந்த வீடியோவில் வந்து ஒரு கப்பில் வந்து அவருக்கு கிளாஸில் வந்து மது இருக்கிற மாதிரி மஞ்சள் கலரில் இருக்கு, இவர் குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறாங்க மாதிரி ஒன்று சில ஃபோட்டோக்களை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே அது என்ன இருந்துச்சு அப்படிங்கிற பார்ப்போம். லாங் டிரைவில் உள்ளவங்க என்ன செய்வாங்கன்னா, வாமிட் நிறையா வரும்ல, அதுக்கு என்ன பண்ணுவாங்க, எலுமிச்சம் பழத்தை கடிச்சு வாங்கன்னு வச்சுங்களேன். அதே மாதிரி காரில் டிரைவ் பண்ணுறவங்க ஒரு சின்ன கப்பில், ஒரு கிளாஸ் கப்பில் தண்ணி ஊற்றி அதில் வந்து எலுமிச்சை பழத்தை போடுறது நார்மல், எல்லாருக்கும் தெரியும். அது எலுமிச்சை பழம் வாசம் அடிச்சிட்டு இருக்கும்போது நமக்கு இந்த கொமட்டல் இருக்காமல் குடிச்சிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறது தெரியும். ஆனால் இதில் மஞ்சள் கலரில் இருக்குது அப்படிங்கிறது பார்க்குறோம். இது ஏன் அப்படின்னா, இது ஒளிவிலகல் விதிடா. 9ஆவதுலையும் 10ஆவதுலையும் சயின்ஸில் 4வது சாப்டர் 5வது சாப்டரும் நினைக்கிறேன் இயற்பியல்ல, இது வந்து ஒளிவிலகல் விதி. நீங்கள் ஒரு கம்பியை கிளாஸில் போட்டிங்கன்னா அது வளைஞ்சு போகிற மாதிரி இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, சாதாரண கிளாஸில் தண்ணியை ஊற்றிங்கன்னா அது வந்து அந்த கிளாஸ் இருக்குல்ல, அது குவி லென்ஸாக மாறிவிடும் தண்ணியை ஊற்றினா. அப்போ அது ஒரு பொருளை போட்டிங்கன்னா அது பெருசாக தெரியும். லாங்லேருந்து பார்க்கும்போது அது ஃபுல்லாக மஞ்சளாக, ஒரு எலுமிச்சை பழம் கொடுத்தா மஞ்சளாக இருக்கும். நீங்கள் அதில் வந்து எலுமிச்சை காயா போட்டிங்கன்னா பச்சையாக இருக்கும். அது மாதிரியான ஃபோட்டோ அது. அதை வச்சுட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறது நாங்கள் பக்கத்தில் ஃபோட்டோ ஒன்று போடுறோம். அதுதான் இருந்துச்சு. இது எவ்வளவோ அவதூறுகளை பரப்பியே பழக்கப்பட்டவனுங்க. அதை உடச்சி நம்ம பழக்கப்பட்டோம்ல, அதனால அதில் என்ன விஷயம் அப்படிங்கிறத பார்ப்போம். இது சாதாரண ஒரு அறிவியல் பூர்வமான இது. அவங்களுக்கு அறிவு இருந்தால அவனுங்க மழையோட பள்ளியோட பக்கம் வந்து அதை முட்டா போயிடுவோம். அவனுங்க அப்படிதான் பண்ணிட்டு இருப்பானுங்க. நாம் தமிழர் கட்சியில் உள்ள இடுமோன கார்த்தி அவர்களும் அது மாதிரிலாம் போட்டிருந்தாங்க நிறைய பேர். அதை இவ்வளவு சீப்பாகாம நீங்கள் பொலிட்டிக்கல் பண்ணணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி பண்ணீங்க, ஓகே, ஒரு முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகு இன்னும் வேற இமேஜ் டேமேஜ் பண்ணி என்ன பண்ண போறீங்க? நீங்கள் நிர்வாகம் ரீதியாக நீங்கள் நிறைய குற்றங்கள் வைக்கிறீங்க, இது தவறுகள் வைக்கிறீங்கன்னா ஓகே, அதை நாங்கள் எடுத்து விவாதிச்சு அதை சரியாக தவறு உடைக்கும். இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிடுறாங்க, முட்டா போயிடுவோம். போங்கடா பள்ளியோடம் போங்கடா, முதியோர் இடத்துல போய் முதியோர் கல்வி திட்டம் ஒன்று இருக்குடா, அதில் போய் சேர்ந்து படித்து துவங்கடா, பாடா போ, என்னத்த சொல்றது. அதற்கு பிறகு நம்ம என்ன பார்க்க போறோம், அந்த வெள்ளை அறிக்கை. இந்த வெள்ளை அறிக்கை அப்படிங்கிறது தலைவர் விஜய் அவர்கள் பதவியேற்ற அன்றையே சொன்னார், வெள்ளை அறிக்கை நாங்கள் வெளியிடப்படுவோம். இந்த வெள்ளை அறிக்கை அப்படின்னா என்ன? வெள்ளை அறிக்கை என்றால் அந்த நிதித்துறையில மொத்தம் எவ்வளவு கடன் இருக்கிறது, எவ்வளவு வரவு வருகிறது, எந்தெந்த துறையிலேருந்து எவ்வளவு வரவு வருகிறது, எந்தெந்த துறைக்கு எவ்வளவு செலவினங்கள் போகிறது, அன்றாடம் ஒரு இந்த அரசாங்கம் நடக்குதுல்ல அதுக்கு எவ்வளவு செலவு வருது அப்படிங்கிறத எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாமல் மக்களுக்கு தெரியப்படுத்துறதான் இந்த வெள்ளை அறிக்கை. இது வந்து 2001 நினைக்கிறேன், முதல்ல ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் பொன்னையன் நிதி அமைச்சராக இருக்கும்போது, பொன்னையன் நினைக்கிறேன், அவர் நிதி அமைச்சராக இருக்கும்போது அவர் வெளியிட்டார். அதுக்கு பிறகு 2020 தான் நம்ம பிடிஆர் வெளியிட்டிருந்தார் அப்படிங்கிறது தெரியும். அதற்கு பிறகு நம்மளுடைய ஆட்சியில் தற்போது இன்றைக்கு சாயந்தரம் 5:30 வெளியிட போறாங்க. இதுல இன்னும் மிக முக்கியமா நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னா, எவ்வளவு ஒட்டுமொத்த கடன் இருக்க போகிறது அப்படிங்கிறதா மெயின் மேட்ரு. இப்போ நம்மள்ட்ட அவங்க சொல்றது 10 லட்சம் கோடி சொல்லியிருக்காங்க. 10 லட்சம் கோடி தான் கடன் இருக்குங்கிற மாதிரி நம்மள்ட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. இது தமிழ்நாடு கவர்மெண்ட் தான். ஆனா உண்மையிலே 10 லட்சம் கோடி தான் கடன் இருக்குமா? இல்ல, இது 12 லட்சமோ 14 லட்சமோ இல்ல 15 லட்சம் கோடி வரைக்கும் கடன் இருப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. அவங்கள்ட்ட நம்மள்ட்ட திமுக முன்னாடி உள்ள திமுக மறைச்சிருப்பாங்க, ஏன்ட்டா அதிக கடன் இருக்கிறோம் நம்ம மேல பழி சுமத்துவாங்க அப்படின்ட்டு மறைச்சிருப்பாங்க. இன்னைக்கு மொத்தம் எவ்வளவு கடன் இருக்கிறது அப்படிங்கிறத இன்னைக்கு நிதி அறிக்கையில் வந்துடும். அதுக்கு பிறகு ஒவ்வொரு குடும்பத்துக்கு தலையில எவ்வளவு கடன் இருக்கு, ஏற்கனவே 2,60,000 3 லட்ச ரூபா நெருங்கி கடன் இருந்துச்சு ஒரு குடும்பத்தோடைய தலையில். அப்படிங்கும் போது தற்போது இது எவ்வளோ மாறும். உடனே ஐயோ என் கண்ணு ஆட்சியில் இவ்வளோ கடன் இருக்கா, நான் கட்டுறேன் பாடுறா, 2 லட்சத்தை கட்டுறேன் 3 லட்சத்தை கட்டுறலாம், யாரும் கட்டிட்டு வேணாயா, கட்டலாம், தவறுலாம் கிடையாது, ரொம்ப மேலே உள்ள கடன் நம்ம கட்ட போகிறோம். ஆனால் நான் கடன்லாம் எப்படி வந்துச்சுனாங்களேன்,
திமுக காரன் திருட்டு போன கடன் அது எவனோ திருடி தினத்துக்கு நம்ம ஏன் கட்டணும் அப்படிதான் பாக்குறேன். ஏற்கனவே ஒரு பையன் வந்து தமிழ்நாட்டோட நிதி நானும் பங்கேற்றுக்கிறேன், என் தலையில் உள்ள கடனை நான் கட்டன்ட்டு ஒரு பையன் கட்டினாரு. அது சந்தோஷம் தான், இல்லைன்னு ஒரு அரசோடைய அந்த வெயிட்டை ஒரு பலுவை நம்ம குறைக்கிற மாதிரி தான். எவனோ திருட்டு போனதுக்கு நம்ம எதுக்கு காசு கட்டுங்கிறோம்? உங்களுக்கு காசு அதிகம் கொண்டு மிஞ்சி கிடக்க அதிகமாக இருக்கா? நாங்கள் கூட எங்கள் தாத்தா அனுப்பிவிடுங்க, சேனலெலாம் க்ரோ பண்ணுவோம். அதெல்லாம் தேவையில்லை. உங்கள் வேலைகளை நீங்கள் பாருங்கள். உங்கள் குடும்ப கஷ்டம் அவ்வளோ இருக்கும், எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். அதற்கு தான் அரசாங்கம் இருக்கிறது, அதுக்கு தான் நிதி வருவாய்த்துறை இருக்கிறது, வருமான வரித்துறை, அந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்லாம் அதுக்கு தான் இருக்குது. அவங்க அதெல்லாம் கட்டிக்கிடுவாங்க. அதனால் அதுக்கு தான் நம்ம கவர்மெண்ட்டை நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அதனால் நீங்கள் அதெல்லாம் தேவையில்லாமல் பண்ண வேண்டாம். இன்றைய நிதி அறிக்கையில், வெள்ளை அறிக்கையில், இன்னைக்கு வெள்ளை அறிக்கையில் மரியன்ஸ் வெளியிட போகிறதுல ஒட்டுமொத்தமாக தமிழகத்துடைய நிதி நிலைமை எப்படி இருக்கிறது, சீர்கேடாக கொண்டாந்து வச்சுட்டு போயிருக்காங்க திமுக அப்படிங்கிறத பட்டவர்த்தனமா மக்களுக்கு சொல்ல போறாங்க. இன்னும் ஒரு வாரத்துக்கு இந்த படத்தை நம்ம ஓட்ட போறோம். எங்கெங்கெல்லாம் திருடி தின்னுருக்கானுங்க, எவெல்லாம் திருடி வைக்கலாம். ஒரு டிபார்ட்மெண்ட் பொதுப்பணித்துறையில இவ்வளவு அமௌண்ட் ஒதுக்கிறீங்க, சரி பொதுப்பணித்துறையில திமுக அப்படி இல்லை, எவன் எங்க திருடலாம், எந்தெந்த திட்டத்துக்கு எவ்வளவு அமௌண்ட். ஒரு சும்மா சொல்லாங்க, இந்த பாட்டில் இருக்குல்ல, இந்த பாட்டில் நாங்கள் உருவாக்குறதுக்கு நாங்கள் 10 கோடி ரூபா செலவு பண்ணிருக்கோம் பையன். அது முழுசாக 10 லட்சம் கூட செலவு பண்ணிக்க மாட்டாங்க. மீதி காசுல எங்கே போணுச்சு அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக அந்த லஞ்ச ஒழிப்பு துறையில் அப்படியே கவர் பண்ணி ஒட்டுமொத்த திமுகவுடைய அந்த ஈகோ சிஸ்டம் இருந்துச்சுல 2021 26 வரைக்கும் அவங்க எவ்வளோ திருட்டு போனாங்கிற மேட்டரை இன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக அப்படின்னு சன் டிவிலே போறடா. குடிசகரா நீ போடணும். அதற்கு பிறகு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி அப்படிங்கிறத பார்க்கணும். பயிர்க்கடன் தள்ளுபடி ஒரு தலைவர் விஜய் அவர்கள் பதவியேற்று பொறுப்பேற்று 15வது நாளிலேயே அந்த பயிர்க்கடன் தள்ளுபடியை அறிவிச்சிருந்தார். அந்த தலைவர் விஜய் அவர்கள் தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்லியிருந்தார்னா, அதாவது 5 ஏக்கருக்கு மேல உள்ளவங்களுக்கு 50% நீங்க வாங்கின கடன்ல தள்ளுபடிங்க, 5 ஏக்கருக்கு கம்மியா உள்ளவங்களுக்கு முழுமையா 100% தள்ளுபடிங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனா பொறுப்பேற்று தலைவர் 15வது நாளுக்குள்ளேயே அந்த நிதி என்ன வெள்ளை அறிக்கை மூலமா தான் நமக்கு தெரியும் எவ்வளவு நிதி இருந்தாலும். பொறுப்பேற்று 15 நாள் என்ன சொல்றோம்னா, எமர்ஜென்சியா ஒரு அமௌண்ட்டை நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும், ஏன்னா அடுத்த போகம் ஸ்டார்ட் பண்ணிட போறாங்க, அதற்கான இதெல்லாம் இருக்குல்ல, அதனால உடனே பண்ணுங்க அப்படின்ட்டு விஜய் அவர்கள் என்னன்னா ஒரு கடன் தள்ளுபடியே பண்ணார். அதில் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அந்த குறு சிறு விவசாயிகள் தனித்தனியாக பிரித்து 50,000 ரூபாய்க்கு மேலே இருந்தால் உங்களுக்கு 50%, அதுக்கு கீழே உள்ளவங்களுக்கு ஃபுல், அதாவது முழுமையாக தள்ளுபடி பண்ணணும்னு சொல்லியிருந்தார். அதில் நிறைய எதிர்ப்புகள் வந்துச்சு. நீங்கள் இதெல்லாம் முன்னாடி சொல்லவே இல்லையே, நீங்கள் எல்லா விவசாயிகளுக்குன்னு சொல்லியிருந்தீங்க, இப்போ வந்து குறு விவசாயிங்கிறீங்க, சிறு விவசாயிங்கிறீங்க, அப்புறம் வந்து 5 ஏக்கர்லாம் சொல்லியிருந்தீங்க, இப்போ வந்து 50%, 50,000க்கு கீழே உள்ளவங்களுக்கு மட்டும் தள்ளுபடி, 50,000க்கு மேலே உள்ளவங்களுக்கு வந்து ஆஃபர் சொல்றீங்க, எல்லாம் சரிப்படல. நம்மளே நம்ம வீடியோக்களை ஓப்பனா சொல்லியிருந்தோம், தலைவர் விஜய் அவர்கள் அந்த நிதி நெருக்கடியை பார்த்து அதுக்கு பிறகுதான் ஒரு முடிவு எடுப்பார். இப்போ எமர்ஜென்சியா அறிவிச்சிருக்கிறார், கண்டிப்பா இதோட அடுத்ததுல அறிவிப்பார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ஒரு வாட்டி அறிவிப்பாங்க, மறுபடியும் எப்படி அறிவிப்பாங்கன்னா, அதுதான் நிறைய எதிர்ப்புகள் வருகிறது அப்படிங்கிறத அதை அக்செப்ட் பண்ணிக்கிறார். ஃபர்ஸ்ட் அக்செப்டன்ஸ் இருக்குல்ல, நாங்கள் ஒன்று பண்ணணும்னா அது ஒரு எதிர்ப்பு வருதுன்னா அது உடனே அக்செப்ட் பண்ணிட்டு அதை நாங்கள் சரி பண்றோம் அப்படின்ட்டு அடுத்த நாளே வித்தின் 10 daysல அதுக்கு மறு ஆய்வு கூட்டம் பண்ணாங்க. மறு ஆய்வு கூட்டத்தின் பிறகு நிறைய சிபிஎம், சிபிஐ, விசிக கூட்டணி தற்போது ஆதரவு கொடுத்த கட்சிகள்லாம் கூட பிரஷர் பண்ணியிருந்தாங்க. அதன் விளைவாக தலைவர் விஜய் அவர்கள் உங்களுடைய கோரிக்கைகளை ஏற்று தற்போது இப்ப வந்துக்கிறார். அதுதான் ஏற்கனவே வந்து ஒரு ஜோசியக்கார வந்து தன்னுடைய செயலாளராக அசிஸ்டண்டாக வைக்க போறாங்க அப்படிங்கிறது எதிர்ப்பு வந்துச்சு, உடனே ரிவோக் பண்ணார். தற்போது வந்திருக்கு, நான் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தற்பொழுது அதாவது எல்லா விவசாயி, அந்த சிறு விவசாயி, குறு விவசாயி அப்படிலாம் இல்லாமல் மொத்த விவசாயிகள் இருக்காங்க, சிறு விவசாயி, குறு விவசாயி, பெரு விவசாயி, அவங்களுக்கு டோட்டலி 75,000, அதாவது 75,000 நீங்கள் கடன் பெற்றிருந்தாலோ, 75,000 கீழே நீங்க எவ்வளவு பெற்றிருந்தாலோ அது முழுமையா 100% தள்ளுபடி. 75,000 நீங்க மேல பெற்றிருக்கிறீங்க அப்படின்னா வெறும் 35,000 மட்டும் தள்ளுபடி. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு விவசாயி இருக்கிறார், அவர் வந்து 1 லட்ச ரூபா கடன் வாங்கியிருக்கிறார், அவருக்கு எவ்வளவு தள்ளுபடி? அது 75,000 மேல போயிட்டுனா 35,000 தள்ளுபடி. 35,000 கழிச்சுக்கிட்டு பாக்கி 65,000 நீங்க கட்டினா போதும். நான் ஒரு விவசாயி இருக்கிறார், 74,000 கடன் வாங்கியிருக்காருன்னா டோட்டலா தள்ளுபடி அப்படின்னு விஜய் அவர்கள் இப்ப அறிவிச்சிருக்கிறார். அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா இந்த காலை உணவு திட்டம் வந்து திமுக ஆட்சி காலத்துல மு க ஸ்டாலின் அவர்களால் தொடங்கப்பட்ட ஒரு அற்புதமான திட்டம். அதுல வந்து எந்த குறையுமே சொல்ல முடியாது. அந்த திட்டத்தை வந்து பாராட்டக்கூடிய விஷயம் தான். அந்த திட்டத்துல நிறைய ஊழல் நடந்துச்சு, தனியார் மையத்தில் விட்டது, அதெல்லாம் நிறைய ஊழல் நடந்துச்சுங்களா, அதெல்லாம் வந்து நம்ம சொல்ல முடியாது. பட் இந்த திட்டத்தை தொடங்கி வைத்ததுல உண்மையிலேயே பாராட்டக்கூடியது. அந்த திட்டத்தை தலைவர் விஜய் அவர்கள் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்லியிருந்தார்னா, இப்போ வந்து 1வதுலேருந்து 5வது வரைக்கும் உள்ள மாணவர்களுக்கு மட்டும் தான் காலை உணவு திட்டம் இருக்கு. அதே இந்த கிச்சடி, உப்புமா, ஏதாச்சும் ஒரு நாள் மாத்தி போட்டுட்டு இருக்காங்க. நாங்க வந்ததுக்கு பிறகு அது 8வது வரைக்கும் உயர்த்துவோம், கொஞ்சம் அதிக மாணவர்களும் அதில் பங்கெடுக்கிற மாதிரி 1வதுலேருந்து 8வது வரை உள்ள மாணவர்களுக்கு காலை உணவு திட்டத்தை நாங்கள் கொண்டு வரோம்னு சொல்லியிருந்தார். அதன் ஒரு பகுதியாக தற்போது என்னன்னா வர செப்டம்பர், இப்போ கிடையாது, வர செப்டம்பர் மாதத்திலேருந்து என்ன தொடங்க போகிறதுனா, 1வதுலேருந்து 8வது படிக்கிற மாணவர்கள் அனைவருக்குமே காலை உணவு திட்டத்தை செயல்முறைப்படுத்த போறார். இது மாதிரி
வந்த தொடங்கினிலேருந்து தன்னுடைய என்னென்ன வாக்குறுதிகளை கொடுத்தோமோ அந்த வாக்குறுதிகளை உடனுக்குடனே நிறைவேற்றிட்டு இருக்கிறதுல தலைவர் விஜய் அவர்கள் இந்த விஷயத்துல பாராட்டக்கூடிய விஷயம் தான். அதற்கு பிறகு நேற்று பார்த்துருப்பீங்க வந்து இந்த பாட்டிலுக்கு 10 ரூபா அப்படின்ற ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு தமிழ்நாடு முழுக்க. ஏற்கனவே திமுக ஆட்சி காலத்தில் இப்பயும் நடந்துகிட்டு இருக்கு, 20 ரூபா வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இது என்னன்னா இது ஒரு நிர்வாக ரீதியான பிரச்சனை. அதுக்கு யாரும் என்ன முட்டு கொடுக்க முடியாது. 10 ரூபா வாங்கினது தப்புன்னு நம்ம சொன்னோம்னா இந்த இதெல்லாம் தடுக்கணும் அப்படிங்கிறதுல டாஸ்மார்க் துறை நம்ம விக்னேஷ் அவர்கள் அமைச்சர் விக்னேஷ் அவர்கள் உறுதியா இருந்தார். அவர் சொன்னார் எனக்கு கொஞ்சம் படிக்க டைம் கொடுங்க. அதுதான் ஒரு அமைச்சர் வந்து நான் அந்த அமைச்சராக பதவி ஏற்றிருக்கேன், நான் கொஞ்சம் படிச்சுக்கிட்டு இருக்கேன், எங்கெல்லாம் போயிட்டு இருக்குன்னா அது நிறைய நிர்வாக ரீதியாக நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னாரு. தற்போது என்னன்னா அந்த பாட்டிலுக்கு வந்து 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்காம அதை குறைப்பதற்காக மொத்தம் ஒரு 200 பேர் சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். யாரெல்லாம் எக்ஸ்ட்ரா பணம் வாங்கினீங்களோ 200 பேர் இதில் வந்து சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க கடந்த ஒரு மாசத்துக்குள்ள. அந்த பாட்டில் ரிட்டர்ன் பண்ண அது சில பேருக்கு புரியாது. போய் நம்ம சரக்கு வாங்குறோம்ல, சரக்கு வாங்கும் போது நம்மள்ட்ட எனக்கு தெரியாது சில நண்பர்கள் சொல்வது மூலமா நான் சொல்றேன், நான் போய் வாங்கின மாதிரி நீங்க என்ன தப்பா நினைக்கக்கூடாது. அப்படிப்பட்ட பையன் நான் கிடையாது. இவனுக்கு முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியலையடா. இப்போ பாட்டில் வாங்கும்போது ஒரு ஸ்டிக்கர் ஒன்று ஒட்டி கொடுப்பாங்க. அந்த ஸ்டிக்கர் வாங்கி குடிச்சிட்டு இந்த மது குடிப்பவர்கள் மது குடிப்பாங்கன்னு வச்சுக்கலாம். குடிச்சது பிறகு அந்த பாட்டில் தூக்கி போட்டுட்டீங்கன்னா போயிடும். அவங்க எக்ஸ்ட்ரா 10 ரூபா வச்சு தான் அவங்க ஒரு ஸ்டிக்கர் விட்டாங்க. இப்போ அந்த பாட்டில் ரிட்டர்ன் கொண்டு கொடுக்கும்போது அவங்க நமக்கு எக்ஸ்ட்ரா அந்த 10 ரூபா கொடுத்துருவாங்க, நம்மள்ட்ட கொடுத்துருவாங்க திருப்பி. அது ஒரு வந்து என்ன சொல்றேன்னா ஒரு அட்வான்ஸ் பேமெண்ட் பண்றி. ஒரு வீட்டுக்கு குடி போகிறோம், அவங்க அட்வான்ஸ் பணம் கேட்பாங்கல்ல, இந்த ஒரு 3 மாதத்து வாடகை அட்வான்ஸை கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுக்கிடுவாங்க. நம்ம வீட்டுக்கு காலி பண்ணி வரப்போ அந்த பணத்தை மட்டும் கொடுத்துருவாங்க. இல்லை அதே மாதிரி பாட்டில் வாங்கும் போது எக்ஸ்ட்ரா மட்டும் 10 ரூபா வாங்குவாங்க. அந்த பாட்டிலை திருப்பி கொடுத்தோன்னே அந்த பணத்தை நம்ம வாங்கலாம். இப்போ தற்பொழுது பார்த்தீங்கன்னா எழும்பூரில் ஒரு ஏஐ உள்ள ஒரு மிஷின் ஒன்று கொண்டாந்து வச்சிருக்காங்க. ஒரு அந்த பாட்டில் அந்த ஸ்டிக்கரை காமிச்சிட்டு உள்ளே போட்டிங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து 10 ரூபா வந்து விழுந்துடும். பாட்டிலுக்கு பீர் பாட்டிலுக்கு 20 ரூபா நினைக்கிறேன், பீர் பாட்டிலுக்கு 20 ரூபா நினைக்கிறேன். அதுக்கு 10 ரூபாண்ணா. அப்படியாக நிறைய அந்த திட்டங்கள் வந்துகிட்டு இருக்கு. அதாவது என்னன்னா ஒரு துறையில ஒரு பிரச்சனை வந்தா, ஒரு குற்றச்சாட்டுகள் வந்தா அதை எடுத்து கவனத்துல செலுத்தி அதை கொண்டாந்து அதை தீர்வு அடைகிறேன்னு சொல்லும் போது விஜய் அவர்கள் ஒன்று சொன்னார், எனக்கு வந்து நல்லா இருந்துச்சு. அது கடைசி ஒரு தேர்தல் பரப்புரை, கடைசி நாள் பரப்புரையில் சொன்னார், இன்னைக்கு நான் சொல்றதை நீங்க கேளுங்க, எனக்கு ஓட்டு போடுங்க, அடுத்த 5 வருஷமும் நீங்க சொல்றத நான் கேட்பேன் அப்படின்னு சொன்னார்ல. எனக்கு அப்பதான் திடீர்னு ஞாபகம் வந்துச்சு. அந்த மனுஷன் கரெக்டாக சொல்லிக்கிறாப்புல. அன்னைக்கு அவர் சொன்னதை நம்ம கேட்டோம், இன்னைக்கு நம்ம சொல்றதெல்லாம் அவர் கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. நம்ம பாட்டிலுக்கு 10 ரூபா பிரச்சனை வருது அப்படிங்கிற மேட்டர் அங்கே சொன்னோம். அதுல 200 பேரை சஸ்பெண்ட் பண்ணிட்டு அந்த பாட்டிலுக்கு வந்து அட்வான்ஸ் பேமெண்டா உள்ள இந்த பாட்டிலோட விலையை மட்டும் திருப்பி கொடுத்துட்றாங்க. அப்படியே நல்ல திட்டம். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த விவசாய கடன் தள்ளுபடியில் நிறைய இஷ்யூஸ் வந்துச்சு. அதையும் இப்போ நான் வந்து கன்சிடர் பண்ணுறேன்னு சொல்றது இது உண்மையிலேயே நல்ல போக்கு. ஒரு அரசுனா ஒரு சொன்ன விஷயங்களை திருத்திக்கிட்டா மட்டும்தான் ஆக இது நமக்கு ஏற்ற அரசு. திமுக ஆட்சி காலத்தில் நம்ம ஒன்று சொல்லுவோம், கேட்க மாட்டான். அவன் என்ன நினைப்பானா, நான் ஆளுடா, நான் பெரிய ஆளுடா அப்படின்னு நினைப்பான். நான் இடையில ஒரு வாட்டி அவனை திட்டிவிட்டேன், திமுக காரனை திட்டிவிட்டேன், மன்னிச்சிருங்க திமுக காரன், என்னென்ன உன்னால நாங்கள் ஆட்சியும் வந்துட்டோம்டா, என்ன நீ திட்டிகிட்டே இருக்கிற, உன்னால என்ன புடுங்க முடியுமா புடுங்கடா அப்படின்ட்டேன். அவன் போய் ஃபீஸ் கரியரை பிடிங்கிட்டு இருக்கிறான். அன்னைக்கு சென்னையில் பல்லாவரத்தில் ஒரு தாத்தா போயிட்டு குடிநீர் தேக்க தொட்டி இருக்கும்ல, பைப்பை பிடிங்கிறாப்புல. திமுக காரன் பெரிய பிடிங்க, எனக்கு இப்போ தெரியும், தெரியாமல் சொல்லிவிட்டான், மன்னிச்சிருக்கா. இந்த திமுக காரன் ஆளும் பெரிய ஆளுமா இருக்குது. தமிழ்நாடு முழுக்க அந்த மின்சாரம் கட்டாகிட்டு இருக்குல்ல, அதில் பெரிய அளவில் பங்கு யாருக்கு இருக்குன்னா அந்த திமுக காரங்க இருக்கு. அவங்களுடைய பங்கு நான் 1 லட்சம் வருஷத்துக்கு பிறகு அப்போல்லாம் வந்து நம்மளுடைய பேரனுடைய 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 பேரன் எவனாச்சும் ஒருத்தாங்க இருப்பான். அங்க ஒரு பிரச்சனை இருக்கும் போது சுமார் 1 லட்சம் வருடங்களுக்கு முன்பு திமுக ஆட்சி காலத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா திமுக ஒரு ஊழல் அங்க பாதிப்பு ஏற்படுத்தும். ஒரு 10,000 அடி குழி தோண்டிக்கிட்டு இருக்கும்போது ஒரு புதையல் கிடைக்கும். ஐயோ என்ன புதையல் கிடைச்சிருக்குன்னு பார்த்தா நம்ம செந்தில் பாலாஜி பல கோடி ரூபாய் சொத்தை முடக்கி வச்சிருப்பாரு செந்தில் பாலாஜி வீட்டுக்கு கீழே. அது 1 லட்சம் வருஷத்துக்கு வரை கிடைக்கும். அப்படியாக திமுக காரன் பண்ற அட்டுழியங்கள்லாம் அவ்வளவு பெரிய அட்டுழியங்கள் நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். அதற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு ஒன்று, அதாவது 717 ஒயின் ஷாப்புகளை ஃபர்ஸ்ட் மூடுறேன்னு சொன்னீங்க. அந்த 1 மாசம் காலம் ஆயிட்டு நீங்க 2 வாரத்தில் மூடுறீங்க, இது வரைக்கும் நீங்க மூடல அப்படின்னு குற்றச்சாட்டு வந்துச்சு. அது கணக்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்க எங்க அப்படின்ட்டு. அது ஒரு பெரிய ஒரு நிர்வாக பணின்னு வச்சுக்கல. அது தற்போது நேற்றுக்கு முடிஞ்சிட்டு மொத்தம் 717 கடைகளை மூடிவிட்டாங்க அப்படின்ட்டு நேற்றுக்கு மாண்புமிகு அமைச்சர் விக்னேஷ் அவர்கள் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டு அந்த அறிக்கையில போடுறோம். மொத்தமா திமுக ஏற்கனவே நாங்கள் ஒரு 500 கடைகளை மூடிட்டோம்னு கதை விட்டுட்டு நம்பரை மட்டும் எழுதிட்டு அப்படியே இயங்கிக்கிட்டு இருந்துச்சு. அதை மூடிட்டாங்கன்னா இன்னொரு இடத்துல ஓப்பன் அப்படிப்பட்ட திருட்டு கொஸ்டின் வச்சுங்களேன். இப்போ 717 கடைகள் மூடப்பட்டு விட்டன. வேற எந்த கடைகளும் மாற்று கடைகளாக எங்கேயுமே ஓப்பன் பண்ணப்படலை அப்படிங்கிறதுல குறிப்போம். சிலது வந்து மூடிட்டாங்க, கொஞ்சம் ஓப்பன் பண்ணிட்டாங்க, நிறைய இஷ்யூஸ் இருந்துச்சு. இப்போ பர்மனன்ட்லி தே ஆர் க்ளோஸ்.
எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மேட்டர் விக்னேஷ் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறார். இதுதான் ஒரு சிறப்பான அரசு நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனையில சிக்கியிருக்கிறாங்க, சட்ட ஒழுங்கு பிரச்சனை சிக்கியிருக்கு. அது வந்து ஆணி வேற அப்படியே புடிங்கி எடுக்கணும். மொத்தமா நிறைய இடத்துல பரவி இருக்குல்ல, அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிட்டு இருக்கு. உண்மையிலேயே வருத்தத்துக்குரிய விஷயம். நடக்கிற விஷயங்கள்லாம் வருத்தத்துக்குரிய விஷயங்களா இருக்கு. இதை வச்சு எதிர்க்கட்சிகள் அவங்களுடைய அரசியலை பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணதான் செய்வாங்க. அப்படி பண்ணணும். பண்ணாதான் அந்த ப்ரெஷர் அந்த அரசாங்கத்துக்கு வரும். அது மூலமா இன்னும் அதை கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு ஸ்பேஸ் அவங்க எடுத்துக்கிட்டு டக்குன்னு அதை கட்டுப்படுத்த முயற்சிப்பாங்க. அவங்களுக்கு அந்த ப்ரெஷர் வேணும். அப்படிங்கிற பட்சத்தில் இப்பொழுது இருக்கிற அந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை மட்டும் இல்லாமல் இருந்துச்சுன்னா உண்மையிலே ஒரு மாசம் ஆட்சி மிக 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 சிறப்பான ஆட்சி அப்படின்னு திமுக காரணமே சொல்ற அளவுக்கு வந்திருக்கும். இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை மட்டும் அதீத கவனம் செலுத்த மட்டும் தற்போது நிர்வாக ரீதியாக நடந்துட்டு இருக்க அனைத்து வேலைகளும் அனைத்து திட்டங்களும் மிக சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு. வாழ்த்துக்கள். உண்மையிலே சந்தோஷமா இருக்கு. நம்ம ஒரு கவர்மெண்ட்டை கஷ்டப்பட்டு எல்லாரும் சேர்ந்து தேர்ந்தெடுத்து வச்சோம்ல, அது நல்லா இயங்கிக்கிட்டு இருக்கு. அப்படிங்கும் போது சந்தோஷமா இருக்கு. சரி, மக்களாகிய நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய அந்த கருத்துக்களை, தாழ்மையான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. வேற ஒரு வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடுவது நான் உங்கள் எங் தாத்தா.